வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்று இல்லைனா இன்று மாலைக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தீபாவளி முடிந்து குரூப் 4 உடைய ரிசல்ட்டாவது வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக வெளியிட போகிறாங்க. மாவட்ட வாரியாக இருக்கிற லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முழுக்க குரூப் 4ல் 11 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தேர்வை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக இன்று மாலைக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கவலையே பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்டில் இந்த மாதிரியான தினசரி அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்டேட்டு இந்த மாதிரி ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்குது. அதுதான் நான் உங்கள்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கட் ஆஃப் குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் சொல்லலாமா வேணாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் மட்டும்தாங்க. இது வந்து மாறக்கூடிய கட் ஆஃப். இதுதான் கட் ஆஃப், இறுதியான கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. இந்த கட் ஆஃப் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். மாறக்கூடிய ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ கேட்டகரிக்கு ஜிடிக்கு 150, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சிஏ 125, எஸ்டி 120ங்க. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஜிடிக்கு 151, பிசிக்கு 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 139, எஸ்சி 130, எஸ்சிஏ 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118ங்க. அடுத்து டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸோ ஜிடிஏ பொறுத்தவரை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டைப்பிஸ்ட்டுக்கு 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிசிக்கு 135 டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிசி முஸ்லீம் டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130 ப்ளஸ் பிஎம்பிசி மற்றும் டிஎன்சி டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 124, டைப்பிஸ்ட் 127. ஸோ எஸ்சி டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108. ஸோ எஸ்சிஏ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 118, சேஃப் ஜோன் வந்து 107, சேஃப் ஜோன் 120. ஸோ அடுத்து எஸ்டி நம்ம பார்க்கலாம். டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 116, 115ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி பார்க்கலாம். ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105. ஸோ எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி பார்க்க ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பை நீங்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான், தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இது எல்லாம் மாறுதலுக்கு உட்படுத்தப்படும். ஸோ அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக போகிறப்பையும் சரி, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, கட் ஆஃப் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்று இல்லைனா இன்று மாலைக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தீபாவளி முடிந்து குரூப் 4 உடைய ரிசல்ட்டாவது வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக வெளியிட போகிறாங்க. மாவட்ட வாரியாக இருக்கிற லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முழுக்க குரூப் 4ல் 11 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள்
தேர்வை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக இன்று மாலைக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கவலையே பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்டில் இந்த மாதிரியான தினசரி அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்டேட்டு இந்த மாதிரி ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்குது. அதுதான் நான் உங்ககிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கட் ஆஃப் குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் சொல்லலாமா வேணாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் மட்டும்தாங்க. இது வந்து மாறக்கூடிய கட் ஆஃப். இதுதான் கட் ஆஃப், இறுதியான கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. இந்த கட் ஆஃப் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். மாறக்கூடிய ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா விஏஓ கேட்டகரிக்கு ஜிடிக்கு 150, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சி 130, எஸ்சிஏ 125, எஸ்டி 120ங்க. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஜிடிக்கு 151, பிசிக்கு 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 139, எஸ்சி 130, எஸ்சிஏ 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118ங்க. அடுத்து டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸோ ஜிடிஏ பொறுத்தவரை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டைப்பிஸ்ட்டுக்கு 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிசிக்கு 135 டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிசி முஸ்லீம் டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130 ப்ளஸ் எம்பிசி மற்றும் டிஎன்சி டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 124, டைப்பிஸ்ட் 127. ஸோ எஸ்சி டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108. ஸோ எஸ்சிஏ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 118, சேஃப் ஜோன் வந்து 107 சேஃப் ஜோன் 120. ஸோ அடுத்து எஸ்டி நம்ம பார்க்கலாம். டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 116, 115ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி பார்க்கலாம். ஜிடி 120, பிசி 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சிஏ 107, எஸ்டி 105, சேஃப் ஜோன் 105. ஸோ எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்டியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி பார்க்க ஜிடி 118, பிசி 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சி 105, எஸ்சி 100, எஸ்டி 100. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4 பணி வாய்ப்பை நீங்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான், தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இது எல்லாம் மாறுதலுக்கு உட்படுத்தப்படும். ஸோ அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக போகிறப்பையும் சரி, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, கட் ஆஃப் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.